ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும் நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில் உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவார்த்தையில் நிறைவாக்குவேன், மறைவாழ்விலே நிலையாகுவேன். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே. நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. ஆம், இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் அவருடைய பணிக்காக. நாம் இன்றைய தூய நற்செய்தி மத்தேயு 8:18-22. என்னை பின்பற்றி வாரும், இறந்தோரை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், அவர்களை அடக்கம் செய்பவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எடுத்து சொல்கிறாரு. ஏன்னா ஒருத்தர் கேட்குறாரு, ஆண்டவரே நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு. அப்போ அவர் சொல்கிறார், நாங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே இருக்கிறீங்கன்னு போது, நரிகளுக்கு பதுங்க குழிகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மனுமகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. ஆம், நாம் ஒவ்வொருவருடைய இதயமும் ஆண்டவருக்கு தலை சாய்க்கும் இடமாக இருக்க வேண்டும். இன்றைய வாசகம் பாருங்கள், ஆமோஸ் நூலிலிருந்து 2, 6, 10, 13, 16. ஏழைகளின் தலைகளை மண்ணில் புழுதிப்பட மிதிக்கின்றார்கள், ஏனெனில் அவர்கள் நேர்மையாளரை வெள்ளி காசுக்கும் வலியவரை காலணிக்கும் விற்கின்றார்கள். இஸ்ரேல் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன் என்கிறார் ஆண்டவர். ஆம், நாம் இதிலிருந்து விடுபட வேண்டும். 1/7/24. நாம் புதிய மாதத்தில் காலெடுத்து வைத்திருக்கிறோம். ஜூலை மாதத்தில் கடவுள் இன்னொரு மாதத்தை, இன்னொரு நாளை நமக்கு கொடுத்தமைக்காக நாம் நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு. நாம் தூய ஆவியானவர் நம்மை ஆண்டவரிடம் கொண்டு செல்கிறார். அன்னை மரியா தினமும் நமக்காக பரிந்து பேசி நம் கைகளை பிடித்து ஆண்டவரிடம் எடுத்து செல்கிறார். நாம் தினம் அவருக்காக கொடுக்கும் அந்த ஜெபமாலையின் மணியின் வழியாக நம்மை இறைவனிடம் கொண்டு சேர்க்கிறார். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 30, 10, 11, 12. ஆண்டவரே எனக்கு செவிசாயும், என் மீது இறங்கும். ஆண்டவரே எனக்கு துணையாயிரும். நீர் என் புலம்பலை களிநடனமாக மாற்றிவிட்டீர். என் சாக்கு துணியை களைத்துவிட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர். ஆம், நாம் தேடிய இறைவன் இங்கு இருக்கிறார். என் தேடல் நீயாம் இயேசுவே, என் தேடல் நீயாக இருக்க வேண்டும் என்று நாம் தினம் அந்த பாடலை பாடும் பொழுது ஆண்டவர் நமக்காக செவி கொடுக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நினைத்து அவருக்காக நாம் வாழுகிற வாழ்க்கை மிக பெரியது. தினம் நமக்காக எத்தனை புனிதர்களை நமக்காக கொடுத்திருக்கிறார். நாம் அவர்கள் எல்லாரும் நமக்கு ஒரு முன்மாதிரிகை. ஒவ்வொரு நாளும் நாம் வசனத்தை வாசிக்கணும், நமக்குன்னு குருக்கள் சொல்வதை கேட்கணும், நமக்குன்னு எத்தனையோ எழுதி வைத்திருக்கிற புத்தகங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் நமக்காக இவ்வளோ பட்டிருக்காரு. நாம் அவருக்காக எதை செய்ய போகிறோம்? நம்மை நாம் அவருக்காக கொடுப்போம், நம்மை அவருக்காக இழப்போம். என்ன வந்தாலும் சரி பாருங்கள், ஒரு குருக்கள் எத்தனையோ நன்மைகள் செய்கிறாங்க, ஆனால் அவங்களுக்குன்னு வர அசிங்கத்தை அவங்க எப்படி சகிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதை நம்ம அட்லீஸ்ட் அதில் கடுகளுன்னா நம்ம அதை எடுத்து நமக்காக ஆண்டவர் பின் செல்வோம். ஆண்டவருடைய சொன்ன வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவருக்காக நாம் வாழ்வோம். ஆண்டவர் என்னை யார் என்று சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஆண்டவரே நீர் மெஸ்ஸையான்னு சொல்லிட்டு சொன்ன பேதுருவை போல